Let us have a government in Puducherry that represents the true voice of the people of Puducherry. புதுச்சேரி மக்களுடைய உண்மையான குரலை ஒலிக்கின்ற ஒரு அரசாங்கத்தை நாம் இந்த பொது தேர்தலின் மூலமாக ஏற்பாடு செய்வோம். Whenever I come to Puducherry, you show me tremendous love and affection. நான் எப்பொழுதெல்லாம் உங்கள் புதுச்சேரி மண்ணுக்கு வருகிறேனோ அப்பொழுதெல்லாம் உங்கள் அன்பையும் பாசத்தையும் பார்த்து நெகிழ்ந்து போகிறேன். Wherever I go, we have an emotional relationship between yourselves and my family. உங்களோடும் இந்த மண்ணின் மக்களோடும் எனக்கும் என் குடும்பத்திற்கும் உணர்வுபூர்வமான உறவு உண்டு. This is not a political relationship. This is a much deeper and older relationship. Stop. இது அரசியல் ரீதியான உறவு அல்ல. இது அரசியலுக்கு அப்பாற்பட்டது. எங்கள் உள்ளார்ந்த உறவு, மனமார்ந்த உறவு, புதுச்சேரி மக்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் உள்ள உறவு மிக மிக ஆழமான அன்பான உறவு. It is a relationship of love and mutual respect. அந்த உறவினுடைய அடிப்படை உண்மையான அன்பு, பரஸ்பர மரியாதை. And I am committed to ensuring that the voice of the people of Puducherry runs this beautiful state. நான் உறுதியாக இருக்கிறேன், வரக்கூடிய பொது தேர்தலின் மூலம் புதுச்சேரி மண்ணின் மக்களுடைய குரல் மட்டுமே அந்த அரசாங்கத்தில் ஒலிக்க வேண்டும், அவர்களுடைய எண்ணங்கள் மட்டுமே அங்கே செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதிலே நான் மிகவும் உறுதியாக இருக்கிறேன்.